மூலமாக greetings to you in the name of the Lord Jesus Christ. Blessed Life Ministry மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. இந்த நாளில் விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு திறந்த வாசல். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைப்பட்டு மூடப்பட்டு முன்னேற முடியாமல் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வாசலை வைத்திருக்கிறார், வெற்றியின் வாசலை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வாசலை திறந்து வைத்தால் ஒருவரும் பூட்ட முடியாது. ஆம், திறந்து வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்போம் அநேக காரியங்களில், ஊழியத்திலும் சரி, அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பல காரியங்களை செய்திருப்பீர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் முன்னேற வேண்டும் என்று பல காரியங்களை செய்திருப்பீர்கள், பல முயற்சிகளை செய்திருப்பீர்கள். கர்த்தர் அறிவார். பிரியமானவர்களே, நீங்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கொஞ்சம் பலத்திலும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிலர் கர்த்தரை மறுதலித்து தூரமாய் போவார்கள். சோர்வுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசல் வர வேண்டும் என்றால், திறந்த வாசலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீ என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறோமா? நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வாலிப சகோதரியே, பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். அதனால தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிருக்கிறதா? அநேக திருமண காரியங்களில் நம்ம பார்க்கிறோம், திருமண காரியங்களெல்லாம் ஸ்தம்பித்து போய் நின்று போய் காணப்படுகிறத பார்க்கிறோம். திருமணத்துக்கு முந்தின நாள் திருமணம் நின்று போகிறது. அநேகருடைய வாழ்க்கை தத்தளிப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, திருமணமாகி ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் திருமணம் முடிந்து போய் விடுகிறது என்று நம் செய்தியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய வசனத்தை கை கொண்டால் கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டுமா? வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டுமா? இயேசு கிறிஸ்து தான் வாசல் பிரியமானவர்களே. அவராலே அல்லாமல் வேறொன்றும் இல்லை பிரியமானவர்களே. அவரே தேவனாய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் வாலிப பருவத்தில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பல பிரயாசங்கள் பட்டேன். என் சுய பலத்தினால ஓடினேன், சுய ஞானத்தினால ஓடினேன். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று நான் அறிந்தேன். ஒரு காலகட்டத்தில், ஆண்டவரே, என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது, நீரே என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் என்று என் வழியை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே. அவரே வாசல் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வாசல் என்று தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? எது வழி என்று தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இயேசுவே வாசலாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. வேத வசனம் சொல்லுகிறது, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அவர் சொல்லி இருக்கிறார் பிரியமானவர்களே. வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர்தான் வாசல் பிரியமானவர்களே. அவர் வழியாய் உட்பிரவேசிதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிற அந்த வசனத்தை கை கொண்டு அவருடைய நீதியின் பாதையிலே நம்ம நடக்கும்போது பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? ரட்சிப்பு பிரியமானவர்களே. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது மிகவும் அவசியம். உலகத்தில் கண் போன போக்கில், மனம் போன போக்கில் வாழலாம், ஆனால் ரட்சிப்பு மிகவும் அவசியம். இன்றைக்கு மரித்தால் நாம் எங்கே போவோம் பிரியமானவர்களே? ஒரே ஒரு வாழ்வு தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, மறுபிறவி என்றால் மறுபிறவி, மறுபிறவி இந்த ஜென்மத்தில் இந்த பிறவி என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வேத புத்தகம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு ஒரே வாழ்வு தான். அவன் வாழுகிற நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து வசனத்தை கை கொண்டு இந்த ரட்சிப்பிலே நிலை நிற்கும்போது நித்திய வாழ்வை அவர் பரிசாக கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கலாம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் பிரியமானவர்களே. அவருக்குள்ளே உட்பிரவேசிங்கள். உங்கள் வாழ்க்கை ரட்சிக்கப்படும், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். இன்றைக்கு ரட்சிக்கப்படுவது என்ன என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? இயேசுவே இரட்சகர் என்று நாவினாலே அறிக்கை செய்யுங்கள், பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், கர்த்தரோடு கூட ஒப்புரவாகுங்கள், உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம செய்தியில் பார்க்கிறோம், அநேக வாலிபர்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வாலிபர்கள் கல்லூரி நாட்களிலே கஞ்சா விற்கிறவர்களாய் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. படித்தா முன்னேறி நல்லா உழைச்சி சம்பாதிக்கலாம் என்ற குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதும், குறுக்கு வழியிலே சுகபோகமாய் வாழ்வதும் அநேக வாலிபர்கள், ஒரு சில வாலிபர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே. எப்படி வாழ்க்கை சீரழிந்து போகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். போலீஸின் கண்ணில் பார்த்தா மாட்டிக்கொள்வாங்க. அதெல்லாம் தெரியாமல் அநேக தேச விரோத காரியங்களிலெல்லாம் வாலிபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கார் என்று செய்தியிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவே வழி, இயேசுவே இரட்சகர் பிரியமானவர்களே. அவர் வழியாய் உட்பிரவேசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டுவிடுவார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அது ஒருவனும் தடை செய்ய முடியாது. அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் ரட்சிப்பின் வாசலாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அவர் ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நிறைவை பரிபூரணத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் பெறவும் பரிபூரணம் அடையுமே வந்தேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்?
நாம் ஜீவன் பெற, நாம் ரட்சிக்கப்பட, அல்லேலூயா, அவருடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், ஆடுகள் ஜீவன் பெறவும் பரிபூரணம் அடையுமே. ஆம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே யூதாவுக்கு விரோதமாய் அம்மோனியர்களும் மோவாபியர்களும் சேயீர் மலை தேசத்தாரும் வந்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். பிரியமானவர்களே, யோசபாத் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களையும், தேசத்து ஜனங்களெல்லாம் கூட்டி கர்த்தருக்கு முன்பாக ஒருமுகப்படுத்தி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியம் என்ன காரியம் குறிக்கிறது? கர்த்தரை தேடுகிற காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உங்களுடைய வழியை ஒப்பு கொடுக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இங்கே யோசபாத் எல்லா தேசத்து ஜனங்களையும் கூட்டி கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்தை தேடுகிறார்கள். பிரியமானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20 முதல் 25ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், எல்லா அவர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லாரும் மடிந்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின் 21ஆம் வசனத்துல அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடும் பாடகர்களை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோனிய புத்திரரின் மோவாபு புத்திரின் சேயீர் மலை தேசத்தாரின் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 3 நாளாய் அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தின் வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆம், உங்கள் வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்து இருக்கிறீர்களா? பிஸ்னஸ்ல தோல்வியா அல்லது படிப்புல தோல்வியா? ஜெயத்தின் வாசலை கர்த்தர் திறப்பார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நீதியின் பாதையிலே உங்களை நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவர் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், கோரேஸ் ஒரு பெர்சிய ராஜாவாய் இருந்தாலும், கர்த்தரை அறியாதவனாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அவனுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு நீதியின் வாசலை திறந்து கொடுக்கிறவர், உங்களுடைய பாதையெல்லாம் செவ்வையாக்குகிறவர். ஒருவேளை உங்களுடைய பாதை கோணலானவைகளா இருக்கலாம், உங்களுடைய பாதைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் செவ்வையாக்குவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து
இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரிப்பித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது அவருடைய வசனத்தை கை பிடிக்கும் போது கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தின் வாசலை திறந்து கொடுக்கிறார். அந்தகாரத்துள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. பிரியமானவர்களே, எரேமியா 1:12 பார்க்கிறோம், என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55:10-11 சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி செபிப்பீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அடைப்பட்டு இருக்கிறது, அதை திறக்கக்கூடியவர் நீர் என்பதை அறிகிறேன். உம்முடைய வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தை நிச்சயமா என் வாழ்க்கையில கிரியை செய்யும். நீரே எனக்கு ரட்சிப்பை தருகிறவர், நீரே என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருகிறவர், நீரே என் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர், நீரே என்னுடைய படிப்பை ஆசீர்வதிக்கிறவர், நீரே என்னுடைய வேலையை ஆசீர்வதிக்கிறவர், நீரே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், நீரே என் பிசினஸை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீ திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக நன்றி. ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொல்லி இருக்கிறீர். கர்த்தர் ஆண்டவரே என் வாழ்க்கையில திறந்து வைப்பதற்காக நன்றி. அடைப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களை திறப்பதற்காக நன்றி. எல்லா தடைகளையும் உடைத்தெறிவதற்காக நன்றி. என் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் தொடப்பட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் போடப்பட்ட அந்த மொபைல் நம்பர் மூலமாக ஜெபத்துக்காக ஆலோசனைக்காக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த செய்தியிலே சந்திப்போம். ஆமென்.